டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கிற அலகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இந்த பாடம் குரூப் 4 சிலபஸ்ல டைரக்டா கொடுத்துருப்பாங்க. மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க கிளாஸ்குள்ள போலாம். இந்த பாடத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தென்மேற்கே எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசுக்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. கதைப்படி எப்படி சொல்லணும்னா, நம்ம முகலாய பேரரசு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதேவோ இந்த மராத்தியர்களை பற்றியும் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். கடைசியில் பார்த்தோங்களா, இந்த பக்கம் தென்மேற்கு சைடில் எழுச்சி பெற்றிருப்பாங்க. அவங்களோட மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய இடங்கள் தென்பகுதி ஃபுல்லாமே பிடிச்சிருப்பாங்க. இந்த அவுரங்கசீப்ன்றவர் மொத்தமாக இந்தியா முழுக்க கவர் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இங்கே மராத்தியம் இருக்கிற அந்த ஏரியாவில் மட்டும், அதே மாதிரி கீழே தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர்கள் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியாவில் அவங்களால பிடிச்சிருக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த மராத்தியர்கள் ஷாஜகானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அதே மாதிரி அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றிய வீரமான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறுகளை செஞ்சாரு. ஆனால் அவருடைய மகனான சிவாஜியே மராத்தியருக்கு புகழை சேர்த்தார், முகலாயரை அச்சமடைய வைத்தார். அவர் வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிகச்சிறந்த தளபதியும் அதே மாதிரி கொரில்லா போர் முறைனா மறைஞ்சிருந்து தாக்குற முறை. பெரிய பெரிய படைகள் இருக்குன்னா அந்த படைகளை ஒரு சின்ன படையா அழிச்சு தாக்கிரும். அதுதான் அந்த கொரில்லா போர் முறை. ஒரு காடுகள், மலைகள் இந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த வீரர்களை போய் திடீர்னு அவங்க எதிர்பாராத நேரத்துல தாக்கிட்டு திரும்ப ஓடிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பாங்க அந்த பெரிய படை வீரர்களை. இதுதான் கொரில்லா தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாம திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இதோட இந்த கொரில்லா படை போர் முறை தலைவராகவும் இவர் தான் இருந்தாரு. மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள் அணி ஒன்றை இவர் உருவாக்குனாரு. அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது. அவர்களோட உதவியுடன் சிவாஜி பல கோட்டைகளை கைப்பற்றினாரு. அவுரங்கசீப் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கினாரு இவர். யாரு? நம்ம சிவாஜி. மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசின் வலிமை குன்றியது. மராத்தியர்கள் இந்த சிவாஜி மேலே வரும்போது முகலாய பேரரசோட வலிமை குன்றி போச்சு. தக்கான முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத், சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதா போயிடுச்சு. இவங்க வசூலிச்ச வரிகள், அதாவது தக்காணம்னா நம்ம பார்த்தோம் மத்திய இந்தியா முழுக்கவே தக்காணம் தான். அங்க இந்த 2 வகையான வரிகள், சவுத்து, இன்னொன்று சர்தேஷ்முகி. இதுக்கு ரெண்டுக்குமே விளக்கம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, படிப்போம். சவுத் வரினா என்ன, சர்தேஷ்முகி வரினா என்னன்னு. இது அறிமுகத்துக்காக மொத்தமாக ஒரு பாடத்தில் இருக்கிறத அப்படியே சுருக்கி கொடுத்துருக்காங்க. போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தந்தன. அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரிகளின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தனர். பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் வரை உண்மையான அதிகாரம் உடையவர்களாக இருந்தனர். ஷாகு மகாராஜான்றது கடைசியா வர மராத்தியர், சரிங்களா? ஷாகுன்றது கடைசியா வர மராத்தியர். அவங்களுக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் வருவாங்க. முதல்ல பேஷ்வாக்கள்னா யாருன்னா பிரதம அமைச்சர்கள். இந்த மராத்திய அரசர்களோட பிரதம அமைச்சர்கள் தான் பேஷ்வாக்கள். இந்த ஷாகு இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட காலத்துல இருந்து அவங்க பேஷ்வாக்கள் உண்மையான ராஜாக்கள் மாதிரி அவங்களுக்கு அதிகாரங்கள் உருவாச்சு. அவர்களோட ஆதரவால 1761 வரைக்குமே மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். இது ஒரு அறிமுகம் இந்த பாடத்துக்கு. இப்போ 1 by 1 பார்ப்போம் வாங்க. மராத்தியர் எழுச்சிக்கான காரணங்கள், புவியியல் கூறுகள் கொடுத்துருக்காங்க. மராத்திய நாடு, மகாராஷ்டிரா தெரியுங்களா, அதான் மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் மராத்தியர்களுக்கிடையே சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்திருந்தன. அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. 16ஆம் நூற்றாண்டுல 1500கள் தொடங்கி 1600கள் வரைக்கும் அந்த நூற்றாண்டுல பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர். இச்சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்களை பணியமர்த்திய செயல் இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. இந்த இந்த மராத்தியர்கள்ன்றவங்க எப்படி இருந்தாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுகள்ல பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட குதிரை படைகள்ல இந்த மராத்தியர்களை முதல்ல பணியமர்த்தியிருந்தாங்க. அப்படித்தான் இந்த மராத்தியர்கள்ன்றது வராங்க, புரியுதுங்களா? பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பளித்தது. மேலும் கொரில்லா போர் முறை, முன்னாடி சொன்னேன்ல இந்த மறைஞ்சிருந்து தாக்குதல், இந்த முறைக்கு உகந்ததாக விளங்கியது. மறைஞ்சிருந்து தாக்குறதா இந்த கொரில்லா போர் முறை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், சரிங்களா? இந்த மராத்திய வீரர்கள்ன்றவங்க இந்த பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்களால அவங்களோட குதிரைப்படையில சேர்க்கப்பட்டவங்க. இவங்களோட இந்த மராத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, இதோட
புவியியல் கூறுகள் எப்படி இருக்கும், பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. அந்நிய படையெடுப்பாளர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக அந்த கொரில்லா போர் முறை மூலமாக தாக்கி அவங்கள அழிக்க முடியும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. அடுத்து பக்தி இயக்கமும் மராத்தியரும். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை, குறிப்பாக சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. மராத்திய பகுதியைச் சேர்ந்த சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர் ஆவர். இவன் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பக்தி இயக்கத்துக்கும் மராத்தியருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணாலே உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரியும். முக்கியமானதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுவேன், அதை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில் முக்கியமானவங்க யார் யாருன்னா ஏக்நாத், துக்காராம், அப்புறம் ராம்தாஸ். இவங்க 3 பேர் முக்கியமானவங்க மராத்தியர் காலத்தில். துக்காராம், ராம்தாஸ் இவங்க 2 பேரும் சிவாஜியோட வாழ்வு மீது கணிசமான செல்வாக்க செலுத்தினவங்க. துக்காராம், ராம்தாஸ் 2 பேர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 பேர் அந்த காலத்தில், ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இதில் இந்த துக்காராம், ராம்தாஸும் சிவாஜியோட வாழ்க்கையில் கணிசமான செல்வாக்க செலுத்தினவங்க இவங்க தான். அடுத்து மராத்தியரோட மொழியும் இலக்கியமும். மராத்தியரிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தன. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தாங்க. அப்பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன. இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுக்காரங்களை எடுக்கக்கூடிய ஏரியா. அதனால தான் எல்லாமே நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். 1627 பிறந்த சிவாஜியோட பிறப்பு எப்போ 1627. தன் தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தாரு. ராமாயணம், மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார் இந்த ஜீஜாபாய். சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ். இவரோட சிவாஜியோட குரு யாரு? தாதாஜி கொண்டதேவ். வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் தந்தையார் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி குருக்கள் பேர் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வராது, அதனால படிச்சுக்கோங்க. தாதாஜி கொண்டதேவ். இவர் சிவாஜிக்கு குதிரை ஏற்றம், அப்புறம் போர்க்கலை, அப்புறம் அரசு நிர்வாகம் இதிலெல்லாம் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். சிவாஜி தன்னோட 18வது வயதுல, கரெக்டா 1645 இராணுவ பணியில முதலடி எடுத்து வைத்த நேரத்துல புனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா அப்படின்ற கோட்டையை கைப்பற்றுறதுல சிவாஜி வெற்றி பெற்றார். சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எதுனா கோண்டுவானா. அடுத்து இது வரைக்கும் புரியுதுங்களா? சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எது? கோண்டுவானா. அது தன்னோட 18வது வயசுலயே பிடிக்கிறாரு. சிவாஜி பிறந்த வருஷம் எது? 1627. தன்னோட 18வது வயசு 1645 புனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுறாரு. அடுத்த ஆண்டுல 1646 தோர்னா கோட்டையை கைப்பற்றாரு. 1646. 1645 கோண்டுவானா, 1646 தோர்னா கோட்டை. தொடர்ந்து அதுக்கப்புறம் ரெய்கார் கோட்டையுமே கைப்பற்றி அதையுமே புனரமைச்சார். இந்த 1646 வருஷத்துலேயும் 3 கோட்டைகள், 45, 46. 45 கோண்டுவானா, 46 தோர்னா, அதுக்கப்புறம் ரெய்கார் கோட்டை. சிவாஜியோட போட்டோ. அடுத்து பீஜப்பூர் சுல்தானோட போரிடுதல். சிவாஜியின் பாதுகாவலரான தாஜாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார். இந்த தாஜாஜி கொண்டதேவ் தான் ஆசிரியரும் குருவா இருந்தாரு, அவரோட பாதுகாவலராகவும் இருந்தாரு. அவரோட இறப்பு எப்போ? 1649. இது வரைக்கும் பார்த்த வருஷங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1627 சிவாஜி பிறப்பு, 1645 முதல் கோட்டை பிடிக்கிறாரு, 1646 2வது கோட்டை பிடிக்கிறாரு. இப்போ 1649 சிவாஜியோட குருவான அப்புறம் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் இறப்பு. தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் சிவாஜி பெற்றார். மாவழி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தனர். அவர்களின் உதவியுடன் சிவாஜி புனேவுக்கு அருகே இருந்த பல கோட்டைகளையும் கைப்பற்றினார். தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீர், இவரால் நிர்வகிக்கப்பட்டதா இந்த ஒரு பாதுகாவலர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட இறப்புக்கு பின்னாடி இந்த இடம் இவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன இடம்? ஜாகீர் அப்படின்ற ஊரும். அதே மாதிரி அவரோட படைகளில் மாவழி காலாட்படை வீரர்கள் தான் ரொம்ப சிறப்பு மிக்கவங்களாக இருந்தாங்க. அவங்க உதவியோட புனேக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை இவர் கைப்பற்றினார். முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையும் சிவாஜி கைப்பற்றினார். இது வரைக்கும் எத்தனை கோட்டைகள் கைப்பற்றிருக்காரு? 46, 49. இங்கே 3 கோட்டைகள், இங்கே ஒரு கோட்டை. 4 கோட்டைன்றது பேர் கொடுத்துருக்காங்க, மற்ற கோட்டைகளுக்கு பேர் கொடுக்கல. அப்படியே வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த கோட்டைகளை கைப்பற்றினாரு, எந்த வருஷங்களை கைப்பற்றினாருன்னு. சிவாஜியோட இராணுவ நடவடிக்கைகள்
பீஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்தன. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். இந்த பீஜப்பூர் சுல்தான் இருக்காருல, அவர் சிவாஜியோட தந்தையை சிறை வச்சாரு. தமது இராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதா உறுதியளிச்ச பின்னாடி தான் அவர் விடுவிக்கப்படுகிறார் சிவாஜியோட தந்தை. தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே இயற்கை எதும் வரை சிவாஜி பீஜப்பூருடன் அமைதியை மேற்கொண்டாரு. இந்த காலகட்டத்தில் அவர் தன்னோட நிர்வாகத்தை மேம்படுத்தினார். சிவாஜியோட தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியோட தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே, தாயார் ஜீஜாபாய். சிவாஜி பிறந்த வருஷம் இது 1627. முதல் கோட்டையை பிடிச்ச ஆண்டு 1645. வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பாதுகாவலர் பெயர் என்ன? தாதாஜி கொண்டதேவ். அடுத்து மராத்தியர் ஆதிக்கம் நிலைநாட்டுதல். தந்தையாரின் மறைவுக்கு பின்னாடி தமது இராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கிய சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றினாரு 1656. தந்தையாரை பிடிச்சு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி பீஜப்பூர் சுல்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இராணுவத்தை நடவடிக்கைகளை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாப்புல. அந்த அமைதி உடன்படிக்கை போட்டிருக்காங்க. சரி, நான் இனிமேட்டு உங்க மேல போர் எடுத்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு அமைதி ஒப்பந்தம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவரோட தந்தையாரை விடுவிச்சதுக்கு அப்புறம், தந்தையார் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட போர ஆரம்பிச்சிருக்காரு. திடீர் தாக்குதலா நடத்தியிருக்காரு. 1656 மராத்திய தலைவரான சந்திரராவ் மோர் என்பவர்கிட்ட இருந்து ஜாவலியை கைப்பற்றிட்டாரு. பூனேவை சுற்றி இருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களையும் அடக்கி தமக்கு கீழ்ப்பணிய செஞ்சார். தான் கைப்பற்றிய மலைக்கோட்டைகளில் இருந்த பீஜப்பூர் வீரர்களை துரத்தி எடுத்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கேயே நியமிச்சார். பீஜப்பூர் வீரர்களை விரட்டி அடிச்சு தன்னோட தளபதிகளை அங்க நியமிச்சாரு. சிவாஜியோட இந்த நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்ததும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்தது. அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பையும் அவர் தைரியத்துடன் எதிர்கொண்டார். 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தக்க தளபதியான அப்சல் கானை கொன்றார். பீஜப்பூரோட ஒரு குறிப்பிடத்தக்க தளபதியான அப்சல் கானை இவர் கொன்றார் 1659. 1663 அவுரங்கசீப்போட மாமனாரும் அதே மாதிரி முகலாய தளபதியுமான ஷெயிஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடிச்சாரு. இதற்கும் மேலாக அவர் 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களோட முக்கிய துறைமுகமான சூரத் நகரையும் சூறையாட தமது படைகளை அனுப்பி வச்சாரு. புரியுதுங்களா? 59 பீஜப்பூர் தளபதியான அப்சல் கானை கொன்றாரு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது 1663 அவுரங்கசீப்போட மாமனாருமான முகலாய தளபதியுமான இந்த ஷெயிஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடிச்சாரு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது 1664 அரபிக் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற அந்த சூரத் நகர் பார்த்தீங்களா, இதை சூறையாடுறதுக்கு தன்னோட வீரர்களை அனுப்பிச்சு வச்சாரு. வருஷங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சிவாஜியோட ஆட்சி எல்லைன்னு சொல்லிட்டு மேப் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாமே சிவாஜியோட ஏரியா. மொத்தம் இந்தியா முழுக்கெல்லாம் அவர் பிடிக்கல. ஒவ்வொரு இடமும் சின்ன சின்ன இடங்கள், இந்த பெல்லாரி, பெங்களூர், அப்புறம் கீழே பாருங்க செஞ்சி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், இது அப்புறம் ஆரணி, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் ஏரியாக்களாக தான் இருந்துச்சு. மிகப்பெரிய பேரரசாக வரல. சிவாஜியும் அவுரங்கசீப்பும். சிவாஜி சூரத்தை கொள்ளையடிச்ச பின்னாடி அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளை இறங்கினார். இந்த அவுரங்கசீப் யாரு? முன்னாடி பாடத்துல பார்த்தோம்ல, சொல்லுங்க. சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் என்னும் ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழே முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார். இந்த படைகள் இவரை பார்த்து வரவும் இவர் இறுதியில சரி இனி போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அமைதி உடன்படிக்கைக்கு வராரு. தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்து விடவும் முகலாய அரசின் மன்சப்தாரராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தார். மன்சப்தார் முறை முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? யார் அறிமுகப்படுத்தியது சொல்லுங்க? அக்பர். மன்சப்தார் முறைனா என்ன, இக்தாதார் முறைனா என்ன, அதெல்லாம் முன்னாடி பாடங்கள்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருங்க. இக்தாதார்ன்றது டெல்லி சுல்தானியனில் வரும், மன்சப்தார்ன்றது முகலாயர்களில் வரும். ஒவ்வொன்றையுமே பார்த்துக்கிட்டு தான் வரும். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்ற போது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்த ஒரு பழக்கூடையில் ஒளிஞ்சு தப்பிச்சு போயிட்டாரு. யாரு? இந்த சிவாஜி. தக்கான அரசர்களுக்கு எதிராக தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தடுப்பதில் அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சியும் மேற்கொண்டார். அம்முயற்சிகள் தோல்வியில் தான் முடிஞ்சு.
1670 சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளடிச்ச போது முயலாக படைகளால் தடுக்க இயல முடியவில்லை. 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சொல்லிக் கொண்டார். இந்த சத்ரபதினா என்னன்னா, இங்க பாக்ஸ்ல அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. சத்ர அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு. குடை தலைவன், குடை பிரபு, இப்படி ஒரு அர்த்தம் சத்ரபதி. இது என்னன்னா ஒரு சமஸ்கிருத சொல். சத்ரபதின்றது ஒரு சமஸ்கிருத சொல். இது அரசன் அல்லது பேரரசன் என்பதுக்கு இணையானது. இந்த சொல்ல மராத்தியர்களால குறிப்பாக சிவாஜியை பயன்படுத்தினார். அதனாலதான் அவர் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பேரரசர் சிவாஜி. இது ஒரு சமஸ்கிருத சொல், மறந்துடாதீங்க. கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஏரியா. எந்த வருஷம் முடிசூடி கொடுக்கிறார் சத்ரபதி சொல்லி? 1674, 1674. சிவாஜியின் முடிசூட்டு விழா ரெய்கார் கோட்டையில சீரு சிறப்புமா நடைபெற்றது. 1674 ரெய்கார் கோட்டை. தம் மகனின் முடிசூட்டு விழாவை காண்பதற்காக உயிருடன் இருந்த சிவாஜியின் வயது முதிர்ந்த தாயார் ஜீஜாபாய் தம் வாழ்க்கை நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா நடந்த சில நாட்களிலேயே இயற்கை எதிர்வர். சிவாஜி தனது வாழ்நாளில் இறுதி ஆண்டுகளை தன் மகன் சாம்பாஜியுடன் செலவிட்டார். சிவாஜியோட மகன் யாரு? சாம்பாஜி. தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கும் உதவினாரு. இறுதியில நோய்வாய்ப்பட்டு வயிற்று போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கையை எழுதினார். 1627 பிறந்து 1680 இறக்கிறார். முடிஞ்சுங்களா? இதோட சிவாஜியோடது முடிஞ்சு. இப்போ இந்த சிவாஜியின் கீழே நிர்வாகம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சிவாஜியின் கீழ் மராத்தியரோட நிர்வாகம். சிவாஜியோட அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. சிவாஜி அவற்றின் மையமா விளங்கினாரு. முதல் வட்டத்தில் என்ன இருக்கும்னா, மக்கள் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கல. 2வது வட்டம் என்னன்னா, அதாவது வட்டம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, 3 கொள்கைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அதோட முதல் கொள்கை என்னது? மக்கள் யாரும் துன்புறுத்தப்படக்கூடாது. 2வது கொள்கை என்னது? அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. அவரா நேரடியா போனதில்லை. அவரை நிர்வாகம் செஞ்சாலுமேவும் கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தோ சூறையாடப்படுவதிலிருந்தோ மக்களை காப்பாத்தினாரு. அதற்காக அம்மக்கள் சவுத்னா மொத்த வருமானத்துல 4 பங்கு வரியை பாதுகாப்பு கட்டணமா செலுத்தணும். இது ஒரு வரி. முன்னாடி எடுத்தோன்னே அறிமுகமில் கொடுத்துருந்தாங்களா, அந்த வரிக்கு அர்த்தம் இதுதான். மக்கள் இருக்காங்களா, அவரோட மக்கள், அவங்க கொள்ளையெடுக்கப்படுவதிலிருந்தோ சூறையாடப்படுவதிலிருந்தோ மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு வரி விதிச்சாரு. அந்த வரி பேர் என்னன்னா சவுத்து. அது என்னன்னா, அவங்க ஒரு நபர் இருக்காருன்னா அவரோட மொத்த வருமானத்துல 4 பங்கை பாதுகாப்பு கட்டணமா கட்டணும். அடுத்து 2வது வரி என்னன்னா சர்தேஷ்முகி. இது என்னன்னா 10 பங்கு அரசருக்கு கட்டணமா இருக்கணும். அவரோட மொத்த வருமானத்துல 10 பங்கு அரசருக்கு கட்டணமா கட்டணும். இது பாதுகாப்பு கட்டணம், இது அரசருக்கான கட்டணம். 2 வகையான வரிகளை செலுத்த வேண்டும். இது 2வது பாயிண்ட், 2வது கொள்கைன்னு வச்சுக்கோங்க. 3வது கொள்கை என்னது? கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜி நோக்கமா இருக்கிறது. கொள்ளையடிக்கணும், மற்ற இடங்கள்லாம் போய் கொள்ளையடிக்கணும். 3 கொள்கைகள். அந்த 3 கொள்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. 2வது, மக்கள் யாரும் அப்படி கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்து சூறையாடப்படுவதிலிருந்து தடுக்கிறதுக்கு 2 வகையான வரிகள் கட்டணும். அது என்னென்ன வரி? ஒன்று சவுத்து, 2வது சர்தேஷ்முகி. 3வது கொள்கை என்னது? கொள்ளையடிக்கிறது மட்டும். இப்போ அந்த கிராமங்கள் இருக்குல்ல, இந்த கிராமங்கள் தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவரோட கட்டுப்பாட்டில் கீழே இருந்தன. இப்போ நம்ம பார்த்தோம், மேப்ல பார்த்தோம், மராத்தியர்களோட எல்லைப்பரப்பை பார்த்தோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இந்தியா முழுக்க பெரிய ஒரு பேரரசா இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு நகர நிர்வாகம் இருந்ததற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால எப்படி இருக்கும்னா, சின்ன சின்ன கிராமங்களா இருக்கும். அந்த கிராமங்களை கவனிச்சுக்கிறது தேஷ்முக் என்பவர் அப்படின்னு நியமிக்கப்பட்டாரு. அந்த கிராம தொகுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுல ஒரு 20 to 100 எண்ணிக்கையிலான கிராமங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு தேஷ்முக் அப்படின்றவர் இருப்பாரு. ஒவ்வொரு கிராமத்திலையுமே அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருந்தாரு. அவர் எப்படி அழைக்கப்பட்டாருன்னா பட்டீல் அப்படின்ற அழைக்கப்பட்டார் மராத்தியர்கள் காலத்துல. அவருக்கு உதவியாக, இந்த பட்டீல் இருக்காருல, இவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் இருந்தாரு. அந்த கணக்கர் எப்படி அழைக்கப்படுவாருன்னா குல்கர்னி. இவர் ஆவண காப்பாளராகவும் செயல்பட்டார். சரிங்களா? தேஷ்முக்ன்றவர் இப்போ கிராமம்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், இந்த கிராம தொகுப்புகளோட தலைவர் தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் எப்படி அழைக்கப்பட்டாருன்னா பட்டீல்னு அழைக்கப்பட்டாரு. கூட ஒரு கணக்காளர் இருப்பாரு. கணக்காளர் யார் இருப்பார், எப்படி அழைக்கப்பட்டாருன்னா குல்கர்னி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. புரியுதுங்களா? ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தலைவரும் ஒரு கணக்கரும் இருப்பாங்க. ஒரு 20 to 100 கிராமங்கள் சேர்ந்தது தான் ஒரு தொகுப்புக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் பேர் தேஷ்முக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க.
ஒவ்வொரு பாடத்துலையுமே இந்த மாதிரி நிர்வாகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. மைய அரசு என்ற ஒன்று இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகளே உண்மையான அரசாக செயல்பட்டனர். புரியுதுங்களா? ஒரு பெரிய ஒரு மைய அரசு அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக கிராமங்கள் லெவலில் தான் அப்போ செயல்பட்டுச்சு மராத்தியர்கள் காலத்தில். அடுத்து போலாமா? அடுத்து இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார். தொடக்கத்தில் காலாட்படை அவரோட இராணுவத்தில் முதுகெலும்பா திகழ்ந்தது. ஆனால் சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளியை நோக்கி நீச்சி பெற்ற போது குதிரைப்படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றன. ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்கள் ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரனின் பிணையில் பணியமர்த்தப்பட்டனர். நீ இது ஓன் பொறுப்புப்பா இவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிணையா கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நீ இவனை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீரருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவாரு. தன்னுடைய கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் செலுத்தினார். பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படைத்தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. பணி நிறைவு பெற்ற ரிட்டையர்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிகவும் போற்றத்திற்கு படை தளபதிகளுக்கு அவங்களோட பொறுப்பில் இவரோட சிவாஜியோட கோட்டைகள் விடப்பட்டன. அவங்க தான் அந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஷ்டபிரதான். திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியானா இதுதான். நிறையா தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த இடம் வந்திருக்கு. அஷ்டபிரதான் சிவாஜியோட 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். சிவாஜியோட 8 அமைச்சர்கள் கொண்ட குழு தான் இந்த அஷ்டபிரதான். அஷ்டம்னா 8, பிரதான்னா அமைச்சர், பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அமைச்சர். 8 அமைச்சர்கள், ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறைகளை கொண்டிருந்தாங்க. மராத்திய பேரரசில் பேஷ்வா என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையாவார். பேஷ்வானா யாரு? பிரதமர். இங்க மேல இங்க நட்டா பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாத்தையுமே பார்ப்போம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர்கள் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக இருந்தாங்க. சத்ரபதிகள்னா இந்த மாதிரி சிவாஜி இந்த மாதிரி இருக்காங்களா அரசர்கள், அவங்களுக்கு துணை அதிகாரிகளாக செயல்பட்டாங்க. இங்கிலாந்து அமைச்சரவை எடுத்து பாருங்களேன். இங்கிலாந்து ஆட்சி அமைப்பை பார்த்தீங்கன்னா அரசர் இருப்பார், பிரதமர் இருப்பார். பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிறதும் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாத்துக்கும் மேலே இருப்பார். பிரதமர்ன்றவர் அந்த நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் அந்த மாதிரி. பேஷ்வான்றவர் யாருன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற பிரதமருக்கு இணையானவராக இருந்தார். உண்மையில இவர்கள் தான் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக இருந்தவர்கள் ஆவார். ஆனால் காலப்போக்கில், குறிப்பாக ஷாகு மகாராஜாவின் காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாகவே ஆறிட்டாங்க. சத்ரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கும் தள்ளப்பட்டாங்க. யார் காலத்துல? ஷாகு மகாராஜாவோட காலத்துல. இதுக்கப்புறம் வருவாரு ஷாகு. இந்த ஷாகுன்றவர் யாருன்னா இந்த சத்ரபதி சிவாஜியோட பேரன். முகலாயரின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. நிலவரின்றது உண்மையான விளைச்சல் இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கோ அதுல இருந்து அதை வச்சு தான் கால்குலேட்டே பண்ணப்பட்டது. சரிங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணப்படுதுன்னா 5/3 பங்கு நிலவரி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிலவரி. 5/3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படும். 5/2 பங்கு அரசால எடுத்துக்கொள்ளப்படும். 5 பங்கு இருக்குன்னா அதுல 3 பங்கு விவசாயி எடுத்துக்கணும், பெரும்பகுதி விவசாயி எடுத்துக்கணும். 2 பங்கு அரசருக்கு வரியா கட்டிடணும். அதைத்தான் சொல்றாங்க. நீதித்துறையில சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தான் தீர்த்து வைக்கப்பட்டது. பஞ்சாயத்து இப்போ படத்துல தான் காட்டுறாங்கல்ல, பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி. அப்ப கிராம குழுக்களால் தான் தீர்த்து வைக்கப்பட்டது சத்ரபதி சிவாஜி காலத்துல. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள்லாம் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் தான் அந்த டைமிங்கில் விசாரிக்கப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை முன்னாடி போயிட்டு கூட பார்த்துட்டு வந்துருங்க. எந்த பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இது வரைக்கும் படித்ததை ஒரு அப்படியே மைண்டில் ஏற்றிக்கங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வருது. அஷ்டபிரதானங்களோட பொறுப்புகள் என்னென்ன, இதுதான் பொறுப்புகளை கொடுத்து கேட்குறாங்க. ஏகப்பட்ட தடவை ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்திருக்கு, அதனால சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பந்த் பீரதான் அல்லது பேஷ்வா, இந்த ரெண்டும் என்னன்னா பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சருக்கு பேர் என்ன? பந்த் பீரதான் அல்லது பேஷ்வா. அமத்தியா அல்லது மசூம்தார் அப்படின்னா நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் சச்சிவ் அப்படின்னா செயலாளர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். பந்த் பீரதான், பேஷ்வானா பிரதம அமைச்சர். பேஷ்வானா பிரதம அமைச்சர் முன்னாடி பார்த்தோம். இன்னொரு வார்த்தை சேர்ந்திருக்கு, என்னது? பந்த் பீரதான். அமத்தியா மசூம்தார் அப்படின்னா நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படின்னா செயலர். வாக்கிய நாவிஸ், சுர்னாவிஸ்னா செயலர், வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர். சரி நௌபத் அல்லது சேனாபதி அப்படின்னா தலைமை தளபதி. இது ஈஸியாக நீங்கள் அடிச்சிருவீங்க. சேனாபதின்றது தலைமை தளபதி அடிச்சிருவீங்க.
சுமந்த் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். தெரியாம புரியாம வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இதுகெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். இந்த அமத்திய மசும்தார், சுர்னாவிஸு, வாக்கிய நாவிஸு, அதே மாதிரி வந்து சுமந்த், இந்த நாளும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நியாயதீஸ்னா நியாயம் வழங்குவோர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அவர் யாருன்னா தலைமை நீதிபதி. கடைசியா பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். இது எல்லாமே ஈஸியாக பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். இந்த நாளும் ஞாபகம் வராது, திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து போகலாம். அடுத்து வந்து சாம்பாஜி. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோவுடனான சர்ச்சைக்கு பின்னாடி சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆகவே குடும்ப சண்டைகள் மராத்திய அரசுல சிராய்ப்புகள் ஏற்படுத்தின. மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவுக்கு வந்திருந்தனர். அவர்கள் சாம்பாஜியின் அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். இதனை பெரிதாக எதிர்த்து கொண்ட அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, சாம்பாஜியை ஒழித்து கட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாரு. சாம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்களின் முகலாயர்களை எதிர்க்கும் நிலையில் இல்லை. சாம்பாஜியோட தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கும் நிலையில அந்த டைமிங்ல இல்லை, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை. சிவாஜிக்கு அப்புறம் 1681 அவுரங்கசீப் தானே என்ற பார்த்தீங்களா, அதே அந்த தானே தக்காணத்தை வந்தடைஞ்சாரு. பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசீப்போட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. 1687 அவ்விரு சுல்தானியன்களும் அவுரங்கசீப்பு கீழே விழுந்துச்சு. எந்தெந்த இது? பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் 1687. ஒரு வருடத்திற்கும் சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுவார். 1687 அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே 1688 வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங்குள்ளேயும் கொல்லப்படுவார். புரியுதுங்களா? இதோட இந்த சாம்பாஜியும் முடிஞ்சு. சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவிகலாஸ் என்பவரின் ஒடுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டார். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவிகலாஸ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார். சாம்பாஜியோட பாதுகாவலராக இருந்தார். பின்னாடி சாம்பாஜியை பத்திரமா ரெய்காருக்கு அழைச்சி வந்தார். அனைத்து விஷயங்களுக்கும் சாம்பாஜி அவரின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால அரசு சபையில் அவரோட முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. கவிகலாஸ் புகழ்பெற்ற ஒரு அறிஞரும் கவிஞருமானார் ஆவார். ஆனால் அவர் மாந்திரீகம் செய்பவராக இருந்தார். மந்திரம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அவராக இருந்தார். இதனால அரசவையில் இருந்த வைதிக இந்துக்கள் அவர் மீது ஆழமான விருப்பை கொண்டிருந்தாங்க. முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செஞ்ச போது கவிகலாசும் கூட இருந்தார். அதனால அவுரங்கசீப்போட கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைகளும் உள்ளாக்கப்பட்டு அவங்க 2 பேருமே கொல்லப்படுவாங்க. கூட இருந்ததுனால இந்த கவிகலாசுக்கும் கொல்லப்படுவார், சித்திரவதை செய்து கொல்லப்படுவார். அடுத்து வந்து ஷாகு மகாராஜா. சிவாஜிக்கு பின்னாடி அவரோட பேரன் யாருன்னா ஷாகு. 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார். இதுல இந்த ஷாகு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி பொருள். இதை யார் வச்சிருப்பாங்கன்னா, இந்த சிவாஜியிடம் இருந்து இந்த இவரின் குணநலன்கள் வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த பெயர் அவுரங்கசீப்பால வைக்கப்பட்டது ஷாகுன்றது. ஆனா இவரோட உண்மையான பெயர் மகாராஜா ஷாகு மகாராஜா, இப்படி வேணா சொல்லலாம். 18 மகாராஜான்றது பேர் தாங்க, அது ஒரு பட்டம் இல்லைங்க, பேரு மகாராஜா தான் இருக்கு அவருக்கு. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஷாகுவுடன் பணி செய்தோருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதன் மூலம் இவ்வதிகார ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. ஷாகு மகாராஜாவின் 40 ஆண்டுகால ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டு கீழ் இருந்த பகுதிகள் அதிகரித்தன. அவற்றிலிருந்து முறையாக கப்பம் வசூலிக்கப்பட்டது. கப்பம்னா வரி. மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான அரச கட்டமைப்பு உருப்பெற தொடங்கியது. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றது. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலமா ஆதாயங்களை பெற்றுச்சு அந்த டைமிங்ல. யாரு? இந்த ஷாகு மகாராஜா காலத்துல. அடுத்து வந்து பேஷ்வாக்கள்னா யாருன்னு பார்த்தோம், பிரதம அமைச்சர்கள் பார்த்தோம். ஒரு 3 பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்க 3 பேரை பார்த்துட்டு வந்துருவோம். எடுத்தோடனே பாலாஜி விஸ்வநாத் 1713 இருந்து 1720 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வா ஆனாரு. தனக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனைக்கு எதிராக ஷாகு பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதே நிரம்பிய பாலாஜி ராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தினார். அவ்வளோதான் பாலாஜி விஸ்வநாத்தை பற்றி. அடுத்து வந்து பாஜிராவ் 20 இருந்து 1740 வரைக்கும். இந்த பாஜிராவ்ன்றது யாரு? இந்த பாலாஜி விஸ்வநாத்தோட மகன் தான் இந்த பாஜிராவ். 20 வயசுலேயே வந்து பிரதமர், அதாவது பேஷ்வாவா பணியமர்த்தினார். யாரு? ஷாகு மகாராஜா. முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிகப்பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாஜிராவ் விரும்பினார். இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களையும் தமதாக்கி கொண்டார்.
பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்திருக்க அவர் விரும்பவில்லை. மாறாக பேரரசர் சாகுவிற்கும் தனது தந்தையார் பாலாஜி விஸ்வநாத்திற்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரங்களை பிரித்து விட்டு கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அடுத்து முக்கியமான மராத்திய குடும்பங்கள் என்னென்னா, கெய்க்வாட்னா பரோடா, அவங்களுடைய அந்த குடும்பங்கள் அது இருந்த இடங்கள். பான்ஸ்லேனா நாக்பூர், ஹோல்கார்னா இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியானா குவாலியர்ல, பேஷ்வான்றது புனே. மராத்திய குடும்பங்களுக்கும் பேஷ்வான்னு பேர் வச்சிருக்காங்க. மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார். முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாய படைகளும் ஹைதராபாத் நிசாமின் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன. தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் சாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெற்றார். அதன் மூலம் அப்பகுதியிலிருந்து சவுத்து, சர்தேஷ்முகி ஆகிய கப்பத்தொகைகளை மராத்திய அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக வசூலிக்க முடிஞ்சுச்சு. சவுத்து, சர்தேஷ்முகி இந்த வரிகள் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி நிதி நிர்வாகத்தை செயல்பாடுகளை பாஜிராவ் புனேல மையப்படுத்தினார். அதாவது ஒரு மத்திய அரசு மாதிரி ஒரு நிதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசு மாதிரி செயல்படுறத புனேல மையப்படுத்தியிருக்காரு. இதனால தக்கான பகுதியிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. மராத்தியர்களின் படை 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்துச்சு. பீரங்கி படைப்பிரிவை கொண்டிருக்கவில்லை. இவ்வெண்ணிக்கை 1720 இருமடங்கானது. 5000ன்றது 10,000 ஆயிடுச்சு மராத்தியர்களுக்கு. இருந்த போதிலும் இப்படைகள் முகலாய நிஜாம் படைகளுக்கு நிகரானதல்ல. எவ்வளோதான் மராத்திய படைகள் பெருசாக இருந்தாலும் முகலாய நிஜாம் படைகளுக்கு நிகரானது இல்லைன்றாங்க. முகலாயருக்கு எதிரான மராத்தியரின் வெற்றிக்கு முகலாய படைகளோட திறமையின்மை தான் காரணமாக இருந்துச்சே தவிர அவங்களோட எண்ணிக்கை இல்லை. தக்காணத்தின் மீதான மராத்தியரின் மேலாதிக்கத்திற்கு ஷாகு, பேஷ்வாக்கள் ஆகியோரின் கீழ் வளர்ந்த மராத்திய அதிகாரிகள், படைத்தளபதிகள் ஆகியோரின் குண இயல்புகள் காரணம் என்றே கூறலாம். அடுத்து வருவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ். 1740 1761 வரைக்கும் பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசு சாகு 1749 இயற்கையை எதிராரு. அரச குடும்பத்தில் ஏற்பட இருந்து இந்த வாதிசுரிமை போட்டி சரியான நேரத்தில் இந்த பாலாஜி பாஜிராவோட தலையீட்டால தவிர்க்கப்படுகிறது. பதவிக்கு போட்டியிட்ட அனைத்து பிரிவினரையும் அழைத்து பேசி தமது நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ள செஞ்சாரு. இனி மேற்கொண்டு பூனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரான்றது தலைநகர் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வைக்கிறாரு. அனைத்து அதிகாரங்களுக்கும் பேஷ்வாக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களோட அதிகாரத்தை உயர்த்திக்கிறாரு. அந்த கரங்கள்லாம் அவங்களுக்கு அதிகாரங்கள் பேஷ்வாவின் கையில போகுது. மராத்திய விவசாய போர் வீரர்களோட கால முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்போது பாலாஜி பாஜிராவ் தலைமையை ஏற்கிறாரு. மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் போர்க்களத்திற்கு எளிதில் சென்று வருவதற்கு தங்கள் வசிப்பிடத்திற்கு சென்று வர கோட்டைகளிலோ நகரங்களிலோ வாழ வழிவகையும் செஞ்சு கொடுத்தாரு. காலாட்பட, குதிரைப்பட வீரர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தன. ஆனாலும் அவற்றை இயக்குவது, பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் இந்த போர்த்துகீசியர், பிரெஞ்சுக்காரரு, ஆங்கிலேயர் இவங்க தான் அமர்த்தப்பட்டிருந்தனர். எதுக்கு? பீரங்கி இயக்கிறதுக்காக. அதுக்காக அந்த படைகளில் ஒருத்தவங்களாக தான் இருந்தாங்க இந்த ஆங்கிலேயர்களும், போர்த்துகீசியர்களும், பிரெஞ்சுக்காரங்களும். பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை மிக விரைவாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகளை நெருங்கியது. ஒரு கட்டத்தில் மராத்தியரின் கப்பம் வசூலிக்கும் ஆட்சி பரப்பு டெல்லிக்கு 50 மைல்களுக்கு அருகே வரை விரிவடைஞ்சிருந்துச்சு. டெல்லிக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருந்துச்சுன்றாங்க. நாக்பூரிலிருந்து மராத்திய படைகள் பீகார், வங்காளம், ஒடிசா ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை நடத்தின. கர்நாடக பகுதிகளை குறிவைத்து மராத்தியர்களும் ஹைதராபாத் நிஜாமுக்கு இடையே முரண்பாடுகளும் மோதலும் நிலவியும் போதும் கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதிகள் மராத்தியரின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வரப்பட்டன. மராத்தியர்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இந்தியா முழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். டெல்லி கீழே 50 கிலோமீட்டர் தூரம் ஒடிசா, பீகார் இங்கிட்ட இந்த மாதிரி ஏரியாக்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கீழே தமிழ், தெலுங்கு பகுதிகள், கன்னட பகுதிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 1745 to 1755 இந்த இடப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் 45 to 51 வரைக்கும் 6 ஆண்டுகள். யாரு? ரகுஜி பான்ஸ்லே தலைமையில். அடுத்து பேஷ்வாக்களுக்கு கீழே மராத்தியரோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டு இருந்துச்சு. இப்போ நம்ம மராத்தியர்களில்
சிவாஜியை பற்றி பார்த்தோமா, அவர் கீழே இருந்தது எப்படி எப்படி வரிகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ பேஷ்வா கீழே மராத்தியரோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேஷ்வாக்களோட வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டு இருந்துச்சு. இந்த காம விஸ்தார் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பேஷ்வா தான் பணியமர்த்துவார். கப்பமோ வரியோ வசூலிக்கப்பட வேண்டிய இடத்துல பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய படப்பிரிவை வச்சுக்கொள்ள இவங்களுக்கு அதிகாரம் பெற்றிருந்தனர். யாரு? இந்த காம விஸ்தார். வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்காக சில எழுத்தர்களும் பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க அந்த டைமிங்கில். இந்த ஆவணங்களை பேஷ்வா அலுவலகம் அங்கொன்று இங்கொன்றாக சரிபார்த்தது. புரியுதுங்களா? ரேண்டமாக செக் பண்ணுவாங்க இந்த ஆவணங்களை. இந்த வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடப்பட்டுச்சு. குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு வசூல் செய்யப்பட வேண்டிய தொகை பேஷ்வாவோட அதிகாரிகளால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன்படி அந்த வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி அல்லது வருவாய் வசூலிப்பாளர் சொத்துக்களை உடையராகவும் நேர்மையானராகவும் இருத்தல் வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஏலம் நடத்தப்பட்டது. ஏலத்தில் வெற்றி பெற்று எதிர்கால வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி அல்லது வருவாய் வசூலிப்பாளர் சொத்துக்களை உடையராகவும் நேர்மையானராகவும் இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் 1/3 பகுதி அதிலிருந்து அல்லது சரிபாதி வரை அவர் முதல்ல செலுத்திட வேண்டும். ஒரு ஏரியாவுக்கு வசூல் செய்கிற அதிகாரியாக நீங்கள் இப்போ ஏலத்தில் ஜெயிக்கணும்னு வைங்களேன், நீங்கள் ஒரு நேர்மையானவராக இருக்கணும். அதே மாதிரி சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கணும். அதோட சேர்த்து இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, அந்த ஏரியாவில் போன வருஷம் இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷமும் அதே அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை கட்டியிருக்கணும். 1/3 பகுதியிலேருந்து பாதி அமௌண்ட் வரைக்கும் கட்டிட்டு தான் அந்த இடத்துல, அப்போ தான் நீங்கள் போய் அந்த இடத்துல வசூலிக்க முடியும். அந்த உரிமை அதை சொல்கிறாங்க. அப்படி தனது சொந்த பணத்திலிருந்து அவர் அதை செலுத்தலாம், இல்லை வட்டிக்கு கடன் தருவரோட இருந்து பெற்று கட்டலாம். செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்யல ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது. முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது தெளிவாக தெரிகிறது. முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியான பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள் ஆவார். புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்து மராத்தியர்களோட வீழ்ச்சி இதோட பாட முடிய போகுது. மராத்தியர்களோட இந்த குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகே உள்ள இந்த பானிபுட்டில் நடந்த போர்னால முடிவுக்கு வந்துச்சு. பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவிட செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பட்டது. அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னாடி 8 முறை படையெடுத்திருந்தாரு. தளபதிகள் பலரின் கீழ் பிரிந்திருந்த மராத்திய படையினர் பல வகையான தந்திரங்களுடன் போரை அணுகுனாங்க. 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போர், முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர் முன்னாடி பாடங்களில் வந்திருக்கும். இது 3ஆம் பானிபட் போர். எந்தெந்த வருஷம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல் பானிபட் போர் எப்போ, 2ஆம் பானிபட் போர் எப்போன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக சொல்கிறவங்கள நான் பின் பண்ணுறேன். 1761 நடைபெற்ற இந்த 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானித்தன யார் வெற்றி பெறுறது அப்படின்றத. ஆப்கானியர்களின் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய இந்த பீரங்கி படைகள் மராத்திய காலாட்படையினரையும் குதிரை படையினரும் கொன்று குவித்து சிதறடிக்கப்பட்டன. இந்த மராத்தியர்களோட காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் கொன்று குவிச்சிச்சு. தப்பி பிழைத்த இந்த மராத்திய வீரர்கள் பானிபட்டிலிருந்து மகாராஷ்டிரா திரும்பி நடந்ததை கூறுறதுக்கே 6 மாத காலமாச்சு. இந்த நேரத்துல இந்த துணைக்கண்டத்தின் மீதான மராத்தியர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சு. நீங்கள் இந்த பாடத்தை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டினை போட்டு பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். உங்களுக்கு இந்த பாடம் புரியலாட்டி திரும்ப ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தை போட்டு படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.